என்னோட கிரவுண்டு, இது மொத்தமும் ஏன் ஏரியா. இது கேஎல் ராகுலுக்கும் விராட் கோலிக்கும் நடுவில் இருக்கிற பிரச்சனையா? என்ன நீங்களாம் விராட் கோலியை கொண்டாடுறீங்க? விராட் விராட் விராட்னு ஆர்சிபி ஐடென்டிட்டின்றீங்க. பெங்களூர்னாலே இப்ப விராட் கோலி. என்ன நடக்குது பார்த்துருவோம். பாய்ஸ் கேர்ள்ஸ் அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரம் பாலா. ஆர்சிபியில் விராட் கோலி எவ்வளோ பெரிய முக்கியமான அசட் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது மேனேஜ்மெண்ட்டுக்கோ அந்த டீமுக்கோ மட்டும் கிடையாது, அதை தாண்டி ரசிகர்களுக்குமே ஆர்சிபியை விளையாடக்கூடிய அந்த பிளேயர்களை பிடிச்ச ரசிகர்களுக்கும் சரி, அதை தாண்டி ஆர்சிபின்றது இல்லாமல் பெங்களூர் கிரிக்கெட் ரசிகர்கள் இருக்கிறவங்க, ஏன் கிரிக்கெட்டே தெரியாதவங்களுக்கு கூட விராட் கோலி தான் ஆர்சிபியின் ஐடென்டிட்டி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இதை மாற்றவே முடியாது, இது ஒத்துக்க வேண்டிய உண்மை. பட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆர்சிபியில் நம்மளுடைய விராட் கோலி விளையாடுறதுக்கு மாதிரியே கேஎல் ராகுல் விளையாடணுன்ற ஆசை ஆர்சிபி ரசிகர்களுக்கு எப்போவுமே உண்டு. இந்த பெங்களூர் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு என்னடா நம்ம ஊர் கேஎல் ராகுல் இந்த ஆர்சிபியில் அப்பப்போ தலைகாட்டு போயிடுறாரு, அதுக்கப்புறம் அவரை கம்ப்ளீட்டாக எடுக்க மாட்டேங்கிறாங்கன்ற வருத்தம் அவங்களுக்கு உண்டு. அவங்க கேஎல் ராகுலுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த சப்போர்ட் எவ்வளோ அப்படிங்கிறத இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க. டிசிக்கு விளையாடி இருந்தாலுமே கூட கேஎல் ராகுல் சப்போர்ட் பண்ண ஒரு க்ரௌட் இருந்தாங்க. ஃபுல் க்ரௌடுன்னு சொல்ல முடியாது, பட் ஒரு க்ரௌட் கண்டிப்பாக இருந்தாங்க. இப்போ கேஎல் ராகுலுக்கு என்ன அப்படின்னா, என்னை ஏன்டா நீங்கள் விளையாட எடுக்கலை உங்கள் டீமுக்கு அப்படின்ற ஒரு கோவம் இருக்கலாம். என்ன நீங்களாம் விராட் கோலியை கொண்டாடுறீங்க? விராட் விராட் விராட்னு ஆர்சிபி ஐடென்டிட்டின்றீங்க. பெங்களூர்னாலே இப்போ விராட் கோலின்ற மாதிரி ஆக்கிட்டீங்க. டேய், நான் தாண்டா உங்களோட உண்மையான ஹீரோ அப்படின்னு அந்த ஃப்ரான்ச்சைசி மேலேயும் அந்த ரசிகர்கள் மேலேயும் அவருக்கு இருக்கிற ஆதங்கத்தை சொல்கிறாரு. அதை தாண்டி இது ஆர்சிபி மேலே இருக்கிற கோவம், ரசிகர்கள் மேலே இருக்கிற கோவம் நம்ம எடுத்துக்காமல் ஆதங்கம் தான் எடுத்துக்கணும். நான் இந்த டீமுக்கு விளாட முடியாமல் போயிடுச்சுடா, நான் பிறந்த மண்ணுடா, இது என்னோட பெங்களூர் அப்படின்ற அந்த உரிமையை அவர் கொண்டாட நினைக்கிறார். அவருக்கு எவ்வளோ அவருக்குள்ள அந்த ஆசை இருந்திருந்தா, அவருக்குள்ள எவ்வளோக்கு அந்த வெறி, நான் ஏன் ஊருக்கு விளாடணுன்ற அந்த வெறி எவ்வளோ இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். தமிழ்நாடு வீரர்கள் பல பேருக்கு நீங்கள் குஜராத் டைட்டன்ஸில் நான் விளாட்றேன், எஸ்ஆர்எக்ஸில் விளாட்றேன் அப்படின்றதெல்லாம் சொல்கிறத தாண்டி ஏன் சிஎஸ்கேக்கு நான் விளாட்றேன்டான்னு சொல்கிறது தான் அவங்களுக்கு இன்னும் பெருமையாக இருக்கும். அவங்களுக்கும் அதான் ஆசை. பட் இந்த ஆக்ஷன் அப்படிங்கிறதுல போகும்போது என்கிட்ட இப்போ எவ்வளோ காசு இருக்குது, நான் யாரை வாங்க முடியும், யாரை வாங்க முடியாது, நான் யாரை எடுக்கிறேன், என்னுடைய பட்ஜெட்டுக்குள்ளே யார் உட்காருவா, என்னுடைய வே ஆஃப் பிளேயிங் கான்செப்டுக்குள்ளே யார் சிக்குவா, இந்த மாதிரி பல விஷயங்களை யோசிச்சு தான் ஒருத்தவங்க ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்குது. அது மாதிரி பார்க்கும்போது அவங்களில் பல பேர்னால அந்த கேஎல் ராகுலை மிஸ் பண்ண வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டி சில நேரங்களில் போயிடுது. அது ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அந்த ஒரு வெறி தான் நம்மளுடைய கேஎல் ராகுலுக்கு இருந்திருக்கு. இது என்னோட இடம், இது நான் ஜெயிக்க வேண்டிய இடம்டா, இது என்னோட டெரிட்டரிடான்னு சொல்லி இன்னைக்கு அவர் மார்க் பண்ணி காட்டியிருக்கிறது அதுதான். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இது விராட் கோலியை நீங்கள் ஏன் கொண்டாடுறீங்கன்ற ஒரு கேள்வியும் கண்டிப்பாக அவருக்குள்ளே இருந்திருக்கும். என்னடா இது விராட் கோலி விராட் கோலி விராட் கோலி, நான் இந்த ஊரில் பிறந்தேன், என்ன விராட் கோலியை தூக்கி கொண்டாடிட்டு இருக்கீங்கன்னா அந்த கடுப்பு உள்ளுக்குள்ள யாராக இருந்தாலும் இருக்கும். அது பர்சனல் வெஞ்சன்ஸாக கண்டிப்பாக கிடையவே கிடையாது. விராட் கோலி வெர்சஸ் கேஎல் ராகுல் இருந்தாலுமே அது பர்சனல் வெஞ்சன்ஸ் கிடையாது. பட் அதை தாண்டி நான் ஒரு திறமையான பிளேயர், நான் இந்த ஊரில் பிறந்தவன், இந்த ஊரோட ஃப்ரான்ச்சைசி, நீங்கள் அவரை கொண்டாடுறீங்க, என்னெல்லாம் கொண்டாடி இருந்திருக்குன்ற அந்த ஒரு ஆதங்கம் தான் இன்னைக்கு அவர்கிட்ட வெளிப்பட்டுச்சு. அதெல்லாம் அவர் திஸ் இஸ் மை கிரவுண்ட் அப்படின்னு சொன்னார். நடுவில் ஒரு எஃப் வார்த்தையும் போட்டுக்கிட்டாரு, அதையும் சேர்த்துக்கணும். ஸோ கேஎல் ராகுலோடைய இந்த ஆங்க்ரி அக்ரஷன், அந்த வெறித்தனன்றது இது கம்ப்ளீட்டாக நமக்கு எதை சொல்லுது அப்படின்னா, கிரிக்கெட் மேலேயும் பெங்களூர் ரசிகர் மேலே இருக்கிற அவருடைய அந்த பாசத்தையும் அந்த ஒரு அன்பையும் தான் இது நம்ம வெளிப்படுத்துதுன்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல் பேக் டு ஃபார்ம்னு சொல்ல முடியாது, பேக் டு அல்டிமேட் ஃபார்ம்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா, இந்தியன் கிரிக்கெட் டீமில் எந்த அளவுக்கு அவரை தூக்கி இந்த பக்கமோ அந்த பக்கமோ நம்பர் 4 ஆடு, நம்பர் 6 ஆடு, நம்பர் 8 ஆடு, இல்லை நம்பர் ஓப்பனிங்கில் திடீர்னு ஆடு ரோஹித் சர்மா இல்லை அப்படின்னு மாற்றிக்கிட்டே இருந்தாங்களோ, அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் இந்த ஃப்ரான்ச்சைஸியில் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட சிச்சுவேஷன் ஒரு ஓப்பனர் சிச்சுவேஷன் கிடையாது. ஓப்பனர் ஸ்லாட்டே இல்லாமல் அவர் நம்பர் 4ல் விளாடுங்க அப்படின்றாங்க. அந்த நம்பர் 4 ஸ்லாட்டில் கூட அவர் பஞ்சாப் கிங்ஸில் ஓப்பனராக விளையாடிட்டு போய் எப்படி விளையாடினாரோ, எல்எஸ்ஜியில் ஓப்பனராக விளையாடுறப்ப எப்படி விளையாடினாரோ, அதை விட அதிகமான ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடுறாரு இன்னைக்கு கேஎல் ராகுல்.
பல பேர் சொன்னாங்க நீ T20 பிளேயரே கிடையாதுப்பா, இவர் டெஸ்ட் பிளேயருங்க, ஐயோ இந்த கேஎல் ராகுல் அப்படின்னு வம்புலுக்கு அது ஆளே கிடையாது. ஆனால் இன்றைக்கி கேஎல் ராகுல் அவருடைய ஃபார்மை T20யை பொறுத்த வரைக்கும் ரீடிஃபைன் பண்ணியிருக்காரு. அவருடைய பிளேயிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லேருந்து ஒவ்வொரு விதத்தையுமே இன்னும் நல்லா ரீடிஃபைன் பண்ணியிருக்காரு. அந்த ஸ்லோவாக அவர் ஆடுவார், ஆஃப் செஞ்சுரி வரைக்கும் ஒரு 30 பால் பிடிப்பார், அதுக்கப்புறம் செஞ்சுரி போகிறதுக்கு இன்னொரு 25 பால் பிடிப்பாருன்ற அந்த கேஎல் ராகுல் கிடையாது. இது 55 பால் செஞ்சுரி கேஎல் ராகுல் இது இல்லை. இன்னைக்கு இவர் ஆடின ஆட்டத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி சிச்சுவேஷனில் ஆடினாரு, எப்படிப்பட்ட இன்னிங்ஸ், என்ன நாக்கு. இதுக்கு முன்னாடி விளையாடின மேட்ச் அவர் வந்து கம்பேக் இந்த டீமுக்குள்ளே வந்து பர்சனல் ரீசன்ஸ்க்காக லீவ் எடுத்திருந்தார் மொதல் மேட்ச். அதுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெறித்தனமான ஆட்டம். இது வந்து ஒரு கேஎல் ராகுலுடைய யூஸ்வல் T20 ஃபார்ம் கிடையாது. ஸோ அதனால் கேஎல் ராகுல் இஸ் ரியலி 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 ப்ரூவிங் ஹூ ஹி இஸ். இந்த IPL 2025 பொறுத்த வரைக்கும் அவரோட T20 பேட்டரே இல்லைன்னு சொன்னவங்க எல்லாரும் மூஞ்சிலையும் கையில் காலில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து பூசி விட்டுருக்காரு. அதுதான் உண்மையாக இன்றைக்கி கேஎல் ராகுல் எல்லாருக்கும் கொடுத்துருக்கிற பெஸ்ட் ரிப்ளை அப்படின்னு சொல்லணும். ஸோ கேஎல் ராகுலோட இந்த செலிப்ரேஷன், இது என்னோட ஏரியான்னு அவர் என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ண அந்த ஒரு ஆக்ரோஷமான ஒரு செலிப்ரேஷன் நீங்கள் எப்படி பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோ நான் வந்து பார்க்குறேன். அதுவரை விடைபெறுது உங்கள் பணம். ஓகே பாய்.